ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலவை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டூ வீலரை கூட உங்களால் ஒழுங்காக ஓட்ட முடியல. இதில் நீங்கள் ஃபாரினுக்கெல்லாம் வேற போகணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், கார் வாங்கணும், கார் ஓட்டணும். முதல்ல டூ வீலரை ஓட்டவே உங்களுக்கு வக்கு இல்லை, இதில் காரெல்லாம் வேற ஓட்டி ஃப்ளைட்லலாம் வேற போகணுன்னு உங்களுக்கு பேராசை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நிலவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. போது நிறுத்துறீங்க, இப்போ என்ன, நான் வண்டி ஓட்டணும், கொடுங்க நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு வண்டியை எடுத்துட்டு தானாகவே போக ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலை கீழே வைக்காம சூப்பராகவே அவங்க சொன்ன மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி வண்டியை நம்ம நிலா ஓட்டி காட்டுறாங்க. நீ சோழன் இருந்துட்டு பரவாயில்லையே, திட்டுறதான் இங்கே ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்குது, அப்போ தான் வண்டியை சரியாக ஓட்டுறீங்க, பாசமாக சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் வேணும்னா என்னை திட்டினீங்களா? ஆமாங்க, நானும் உங்களுக்கு பொறுமையை எடுத்து சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்குற மாதிரியே எனக்கு தெரியல, அதனால தாங்க நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. ரொம்பவே சூப்பராக நீங்கள் வண்டியை ஓட்டினீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே டூ வீலர்லேயே நீங்கள் வண்டியில் போயிட்டு வந்துடலாம், பஸ் பிடிச்சி போகிற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது, தினம் தினம் நீங்கள் பஸ்க்காக வெயிட் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க. சோழன் மேலே நிலாவுக்கு ஒரு தனிப்பட்ட இம்ப்ரெஸ்ஸே வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனே நிலா இருந்துட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன், 2 பொருள் எக்ஸ்ட்ராவே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோடு அங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட வானதியோட அண்ணனுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உட்காந்துக்கிட்டு நிலவை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ ஒருத்தி இருக்க, அதனால தான் உனக்கு எலின்னு பேர் வச்சுருக்கோம். எலினா என்னன்னு தெரியுமா? பாஞ்சாலின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? 5 ஆம்பளைங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா தப்பா? ஆமாம் பெருசு, பின்ன தப்பு இல்லையா? 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா அது பெரிய தப்பு தானே. ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், இன்னொருத்தன் வேலை வெட்டிக்கே போகிறதில்ல, இன்னொருத்தன் மெக்கானிக் ஷாப்பில் வண்டியை தொடச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ள இது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிலாவை ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நிலா அவமானம் தாங்க முடியாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க. அங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாண்டியன் கூட இருக்கிற கண்ணை பார்த்துட்டு ரொம்பவே வேகமாக கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் வானத்து இருந்துட்டு நேற்று அடி வாங்கினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. குட் மார்னிங் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு ஒரு மெசேஜை போடுறாங்க. என்ன 9 மணி ஆகுது, இன்னுமே அவன் ஆன்லைனில் வரவே இல்லை, ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கு அடுத்ததாக வெளியில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அம்மா எனக்கு ஒரு டீ கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையவே கிடையாதா? நேற்று தான் அந்த அடியை வாங்கிட்டு போய் கதவை சாத்தினதோட சரி, ஆனால் திரும்ப எதுக்காகவும் அந்த கதவை திறக்கவே இல்லை. இப்போ மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி டீன்னு கேட்டுட்ருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக இப்படி கூவிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி கேட்கவும், அந்த பையனோட பேசாத பழகாதன்னு உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை மதித்து நீ போய் அவனை லவ் பண்ணுறேன் கிவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி அந்த பையன் கூட பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான், அதுக்காக நீ எதுக்காக என்ன திட்டிகிட்டு இருக்க? நீ என்ன திட்டினாலும் என் காதில் நான் போட்டுக்க போகிறது கிடையாது, பாண்டியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி உறுதியாக சொல்கிறாங்க. திடீர்னு ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்த்தா பாண்டி. பாருங்க, இவளை நம்ம திட்டி நம்ம வழிக்கு கொண்டு வந்தாலையும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதாட்டங்குது. அவன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், பார்த்தீங்களா எத்தனை ஹார்ட் போட்டு வச்சுருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. இப்போ நான் பாண்டி கூட எப்படி பேச? நீ ஃபோனை உடச்சா பாண்டிக்கிட்ட நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் போய் பாண்டியை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிட்டு
நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. சரி பாண்டியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாங்க. எப்போ பாரு தின்னுக்கிட்டே தான் இருப்பியா, இந்த வாய்க்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டியா, நேற்றெல்லாம் ஃபுல்லாக அடி வாங்கினவ தான், நேற்று போய் கதவை லாக் பண்ணுவ, காலையில் 9 மணிக்கு மேலே தான் கதவை ஓப்பன் பண்ணேன், அப்பையும் ஃபோனை போட்டு உடைச்சிட்டாங்க, என்னை பிடிச்சி திட்டி விட்டுட்டாங்க, மறுபடியும் அடித்தாங்க, வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன், நேற்றும் பட்னி இன்னைக்கும் பட்னி, இந்த நான் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வானதி வந்து சொல்லிடுறாங்க. அந்த முக்கு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன், நீ கொடுப்பேன்னு தான் நான் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன், இந்த கடல மிட்டாய்க்கு மட்டும் பணம் கொடுத்துரு, என்கிட்ட ஃபோன் இல்லை, ஃபோனை வேற உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீயும் நானும் பேசுகிறது இந்த ஊருக்கே தெரியணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கண்ணை வந்து ரொம்பவே மூச்சு வாங்க ஓடிட்டு வராரு. என்னாச்சு, ஏன்டா இப்படி ஓடிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழனோட ஒய்ஃபு அதான் நிலா, நீங்கள் எல்லாரும் அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க கிண்டல் பண்ணுற வரையும் நீ என்ன சும்மா விட வேடிக்கை பார்த்துட்டு வந்த, இன்னைக்கு அவனுங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் வேலைக்கு போன நிலா ரிட்டன் வராங்க. அண்ணி திரும்ப வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ, நான் காலேஜை கட் அடித்த மாதிரி நீங்களும் ஆஃபீஸை கட் அடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா வந்து பயங்கரமாக அழுந்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பஸ் ஸ்டாண்டில் சில பொறிக்க பசங்களை என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது வானதியோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எலின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நான் வந்து பாஞ்சாலியா, 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நான் ஒருத்தி இருக்கணும், அதுக்கு என்ன ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், இதுக்கு மேலே அவனுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சோழன் வந்து கிளம்புறாங்க. பல்லவன் வராரு. சேரன் இருந்துட்டு நீ இங்கே இருடா, நாங்கள் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லவும், ஏன்னு அன்னைக்கு இவனுங்க அப்படி தான் பேசினாங்க, அன்னைக்கே நான் மண்டையை உடைச்சிருப்பேன், ஆனால் அவனுங்க அன்னைக்கு தப்பிச்சிட்டானுங்க, ஆனால் இன்றைக்கி நான் அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா அன்னைக்கே கிண்டல் பண்ணாங்களா, ஆமாண்ண அண்ணி தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சொல்லாமல் விட்டேன், ஏண்டா இதெல்லாம் மறைக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டையை எடுத்துக்கிட்டு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சோழன் சேரன் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. யாருங்க கிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவன் தான், நான் தாண்டா கிண்டல் பண்ணேன், என்னடா இப்போ 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அப்படி தாண்டா பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பேசுகிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே குத்துறாங்க. நடேசனும் வந்து அவங்கள கல்லாலே அடித்து விரட்டுறாங்க. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா, நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் நிலா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிலா கர்வத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அடிப்பட்ட கையோட நம்ம வானதியோட அண்ணன் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என் பிள்ளை அடிப்பட்ட வந்திருக்கானே, வண்டியை மெதுவாக ஓட்டிகிட்டு போக மாட்டியா, நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்து நான் அவங்ககிட்ட சொன்னேனாமா, இதோ இவள் லவ் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் இவளால் தான், நீ உன்னால தானே இந்த வீட்டில் யாருக்குமே நிம்மதியே இல்லை, கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏங்க எல்லாரும் வாங்க, என் பையனை போட்டு அந்த அய்யனார் குடும்பத்தில் இருக்கிறவங்க அடிச்சிருக்காங்க, எதுக்காக அவங்க திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக கவுன்சிலருக்கு வந்து கால் பண்ணி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிடுறாங்க. எதுக்கடி வேண்டான்னு சொல்கிறேன், என் பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் ஒரு குடும்பம், எல்லாருமே வெட்டியாக தான் இருக்காங்க, என் பிள்ளை பாரினுக்கு போயிட்டு வந்திருக்கான், அவன் எந்த தப்பாக செய்ய மாட்டான், வெட்டியே இருக்கிற நாயங்க தான் என் பிள்ளைய போட்டு அடி அண்டின்னு அடிச்சிருக்காங்க, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துறேன், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பாமல் நான் திரும்ப வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு அவங்க அண்ணனை அங்கேருந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. வானதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி